ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய அப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் அது. அப்பாவுக்கு 60th பர்த்டே. ஸோ எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சின்ன வயசுலலாம் வந்து நம்ம அம்மா அப்பா நம்ம பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணணும், என்ன கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் இப்போது அம்மா அப்பாவுக்கு வயசாகிடுச்சு, நம்ம அவங்க பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணணும், என்ன கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோம். அம்மா அப்பாவுக்கெல்லாம் வயசாகுது, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேரண்ட்ஸையும் நீங்கள் ஹாப்பியாக வைங்க. அவங்க பர்த்டேயோ சின்ன சின்ன விஷயத்தில் அவங்கள ஹாப்பியாக வைங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்க வரும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அம்மா அப்பாவையும் ஹாப்பியாக வைங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் அம்மாவோட பர்த்டே வந்து நாங்கள் இந்த வாட்டி பீச்சில் தான் செலிப்ரேட் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு அப்பா பர்த்டே வந்தனால அப்பா பர்த்டே வந்து பீச்சில் செலிப்ரேட் பண்ணிட்டோம். பப்ளிக் பிளேஸில் போயிட்டு பப்ளிக் பீப்புள்ஸ்க்கு வந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறது வந்து ஒரு தனி ஹாப்பினஸ்ஸே சொல்லலாம். அவ்வளோ சந்தோஷம். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணுறது நான் அனுபவித்தேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அனுபவிச்சு பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கேக் கட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேமிலியோடு வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். பசங்கள்லாம் வந்து ரைட்ஸில் விளையாண்டுருந்தாங்க. நானும் அக்கா வந்து சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துருச்சு. சின்ன வயசுலலாம் எப்படி விளையாடுவோம் அந்த மாதிரி ஆகிட்டோம். அவளும் ஒரு அம்மா, நானும் ஒரு அம்மான்னு மறந்து நாங்கள் குழந்தைய மாறிட்டோம். இன்ஃபேக்ட் ரொம்ப ஹாப்பியான ஒரு தருணம்னு சொல்லலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான டே தான். உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியான டே. ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பர்த்டே செலிப்ரேஷனில் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். எனக்கு என்னன்னு தெரில, என்னோடய அப்பாவுக்கு வந்து கிஃப்ட் என்ன கொடுக்குறது ரொம்ப யோசித்தேன். ஃபைனலாக அப்படியே ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், அவர் கையிலேயே எப்போவுமே இருக்கணும் ஞாபகார்த்தமாக அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு நான் வந்து சில்வர் ரிங் தான் ப்ரெசென்ட் பண்ணேன். ஸோ எப்போவுமே அவர் அந்த ரிங்கை பார்க்கும்போது ஞாபகம் வரணும், என்னோடய அப்பா கிட்ட நான் எப்போவுமே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ அவருக்கு ஃபைனலாக கிஃப்ட்டும் பண்ணியாச்சு. ஸோ இந்த கிஃப்ட்டோட பிக் வந்து நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்களும் பாருங்கள். நல்லபடியாக பீச்சில் எல்லாம் செலிப்ரேட்லாம் பண்ணி முடிச்சு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஒரு பியூட்டிஃபுல்லான டே தாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் அம்மா அப்பாவை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.